நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த 2025 மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா பல ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை, மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்து ராகுகேது பெயர்ச்சி. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க. ஆனால் 3 கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும். ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துருச்சு. அதாவது சனி பயிற்சி நடந்துருச்சு. வருடக்கோள்களான சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஸோ இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் மொத்தமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அந்த வருடத்தில் அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான். இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது ஒரு விஷயம். இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும். ஸோ மற்ற கிரகங்கள் அந்த எந்தெந்த ராசியில் எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில், இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் ரிஷப ராசி. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, மிதுன ராசிக்குள்ளே சூரியன் போயிடுவார். அதே போல் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுக்கு பயணம் செய்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயணிப்பார். அடுத்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயணிப்பார். ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷப ராசிக்கு, இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். எண்ட் ஆஃப் பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள்ளே நுழைவார் இந்த மாதத்தோட எண்ட் ஆஃப் பாயிண்டில். ஓகேவா? அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா நம்ம மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கன்னியிலேருந்து இங்கே வந்துட்டார், சிம்மத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக 6ஆம் தேதி எண்டு 7ஆம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கடுத்து டைரெக்டாக எந்த கிரகம் வருதுன்னா ராகு பகவான் தான் கும்ப ராசிக்கு. மீதி கட்டங்கள் அப்படிலாம் கிரகங்கள் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ராகு பகவான் நம்மளுடைய கும்ப ராசிக்குள்ளே இருப்பார். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்குள்ளே சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார். குரு வீடுனால 2 வீடுனால நம்ம தனுசு சேர்த்துட்டோம். அப்போ மீன ராசிக்குள்ளே சனி பகவான் இருப்பார்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாத பலன்களே, பொது பலன்களே. இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்னென்ன, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரே, 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரே,
செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்கிறாரே, என்ன பிரச்சனை வரப்போதோ. கேது வேறு ராசியில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் கேது இணைவினாலே சொல்லவே தேவையில்லை. எடுக்கிற வேகமும் அதை ஏற்படுத்த தடையும் ஆட்டோமேட்டிக்காக 2 கிரகமும் உள்ளே உட்காந்துருக்கேன், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் முன்னாடி பட்ட போராட்டம், கஷ்டம், ஏமாற்றம், துரோகம் இந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஜூன் மாதம் இருக்கப் போகிறது. எதன் அடிப்படையில் இதை உறுதியாக சொல்ல முடியும்னா, இந்த மாதம் துவக்கத்திலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய கடன் சுமைகள் கடன் சுமைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடன் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டாகப் போகிறது. உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போ நீங்கள் பதவி உயர்வுக்காக முயற்சி எடுக்கலாமா, இல்லை ஒரு வேலையில் இடமாற்றத்துக்கான முயற்சி எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன, இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றன என்று பார்க்குறோம். அதே போல் சிம்ம ராசிக்காரங்களில் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் மேரேஜ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. ஆனால் அது மதம் விட்டு மதம், இனமுட்டு இனம் முடிப்பதற்கான சூழ்நிலைகளை அமைக்கும் என்பது உண்மை. உங்கள் உறவுகளில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் உண்மை. சரியா? அப்போ காதல் மேரேஜ் முடிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியாக அது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஒரு காதலா 2 காதலா அப்படிங்கிற மாதிரி காதல் கடந்துக்கிட்டே போதா, இல்லை நேர்மையான உண்மையான உணர்வோடு நேசிக்கிற ஒரே காதலா அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா? ஆனால் என்னையை பொறுத்தளவு பெற்ற தாய் தகப்பன், ஓகேவா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அதிகமாக நேசிக்க கற்றுக்கிட்டா, அவங்க மீது உண்மையான அன்பு வைத்து அவர்களை மட்டும் நேசிக்க கற்றுக்கிட்டா சிம்மராசிக்காரங்க சிரமப்படாமல் வாழலாம், கவலைப்படாமல் வாழலாம். ஓகேவா? காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் நம்ம யாரை காதலிக்கிறோம், ஸோ அவங்களால நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் பாதிக்காமல் இருக்கா, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிறத நம்முடைய இப்போ உள்ள நம்முடைய இளைஞர்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பது கருத்து. ஓகேவா? ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இது பொதுவான கருத்து தான், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மூத்த சகோதரர்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நான் உன்னுடன் துணை இருக்கிறேன், தோள் கொடுக்கிறேன் என்ற வார்த்தையுடன் உங்களுடன் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க திருமணத்துக்கான முயற்சி எடுத்த திருமணத்தில் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிம்ம ராசியில் யாரெல்லாம் மருத்துவ பிரிவில் இருக்கிறீர்களோ, மருத்துவத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, மருத்துவத்துறையில் போய் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம். உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். அது ஹோமியோபதி மெடிசன்லாம் கொஞ்சம் அதிகமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் நிலையில் உருவாகும் என்பது உண்மை. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆனால் என்னென்னா கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்காரு, அது ஒரு விஷயம். ஆனால் செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருப்பதனால வேகத்தின் தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ அங்கே நிதானம் தேவைப்படுகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால மேக்சிமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிறப்பான இயக்கம் போய்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களில் தலையிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் உறுதியாக தலையிடக்கூடாது. சரியான முறையில் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ராகு கேது பயிற்சியை சொன்ன மாதிரி நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடை பின்பற்ற வேண்டும். இனி வரும் 1.5 வருட காலத்துக்கு கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு கடந்து செல்லந்தென்னியும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயமாக விநாயகர் வழிபாடு பின்பற்ற வேண்டும். இப்போ சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள்
தங்களுடைய பணியில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வேலை விஷயங்களை ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. யாரையும் நம்பியும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படி ஒப்படைக்கும் பொழுது சிக்கல்கள், சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்துருங்கிறனால இதை சொல்கிறேன். ஸோ வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் சென்றடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக தினமும் விநாயகர் மந்திரங்கள், விநாயகர் எப்படி தரிசிப்பது உங்களை மேன்மையடைய வைக்கும் என்பது உண்மை.